மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது சித்தர் கோவில் அப்படிங்கிற ஒரு பழைய காலத்து கோயில். 1300 1500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். இது வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால், சேலத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சமலை அடிவாரத்தில் இருக்குது. இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டரு. கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோயில்னு அதை பற்றி தகவலை பார்க்கலாம். இந்த கோயில் வந்து சித்தர்கள் தவம் செய்த ரொம்ப புனிதமான இடம்னு சொல்றாங்க. இங்க வந்து என்ன சிறப்புன்னு சொன்னா, 18 சித்தர்கள் இருக்காங்க இல்லையா? அதுல காளாங்கிநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர்கள்லாம் இங்க வந்து ஜீவ சமாதி இங்க அடைந்திருக்கிறார் போல. இவர் யாருன்னா, இவர் வந்து போகர் சித்தர் இருக்கார் இல்லையா? பழனி மலையில நவபாசனத்திலே தண்டாயுதபாணி சுவாமி சிலையை செஞ்சார் இல்லையா? அவருடைய குரு அப்படின்னு சொல்றாங்க. திருமூலர் இருக்கார்ல, திருமூலர் அதாவது சித்தருக்கெல்லாம் சித்தர் திருமூலருடைய நேரடி சீடர் தான் அவர் காளாங்கிநாதர். இங்கே மருத்துவம் தங்கி மூலிகை மருத்துவம்லாம் ரொம்ப நோய்களை தீர்க்குதுன்னு சொல்றாங்க. இது கஞ்சமலை வந்து தாமர வடிவத்தில் இருக்கிறதுனால இப்பெயர் வந்துச்சாம். மேலும் அனுமன் வந்து சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வரப்போ அதை அந்த சஞ்சீவி மலையில் ஒரு பகுதி இங்கே கீழே விழுந்ததுனால கஞ்சம் என்பதற்கு தாமரை என்றும் குறைந்த விழுந்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. மூலிகை காற்று அபூர்வமான பல சித்த மருந்த மூலிகைகள்லாம் இங்கே நிறைஞ்சிருக்கு. அதனால எல்லா நோய்களையும் குணப்படுத்துன்னு சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு சிறப்பு வழிபாடு இருக்கு. கிரிவலம் திருவண்ணாமலை போலவே இங்கேயும் கிரிவலம் பண்றாங்க. 18 கிலோமீட்டர் சுற்றளவு. அப்புறம் தீர்த்தம் வந்து காந்த தீர்த்த குளம் அருகில் வந்து ஓடுது. பொன்னி ஓடை, அந்த தீராத நோய்கள் எல்லாம் இந்த குளத்துல குளிச்சா தீருன்னு சொல்றாங்க. பக்தர்கள் இந்த தலையில வந்து தண்ணியை தெளிச்சு வழிபடுவதை நம்ம பார்க்கலாம். மலையின் உச்சியில மேல் சித்தர் கோயில், கரிய பெருமாள் கோயில் உள்ளது. இப்போ நீங்க பார்க்கறது பார்த்தீங்களா ஒரு கிணறு. மலையிலிருந்து அங்க பார்த்து சேலம் நகரின் அழகிய காட்சியெல்லாம் பார்க்கலாம். இது காலையில் 6 மணிக்கு திறந்து 1 மணி வரைக்கும் இருக்கு. அப்புறம் மாலையில் 4 மணிக்கு திறந்து 8 மணிக்கு மூடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் இருந்ததாக சொல்றாங்க. 8000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இருக்கு. வரலாற்று சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராந்தக சோழன் வந்து கஞ்சமலையில் இங்கே கிடைத்த இரும்பு மற்றும் தங்கத்தை கொண்டு தான் சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜ கோயிலுக்கு வந்து பொன் வேய்ந்து பொன்னம்பலம் அமைத்ததாக வரலாற்று குறிப்பு தெரிவிக்கிறது. வணக்கம், நன்றி.